இருக்குது. நீங்கள் நன்மையில் மட்டும்தான் கட்டுப்படணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸமஉல் தாஅத், செவியேற்பதும் கட்டுப்படுவதும் நன்மையில் மட்டும்தான். தீமையான காரியங்களுக்கு தலைமைத்துவம் ஏவுகிறதா? கட்டுப்படக்கூடாது. சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, இதுவரையும் கட்டுப்படணும். அவங்க பாவமான காரியங்களை ஏவாத காலமெல்லாம், எப்போ பாவமான காரியங்களை ஏவுகிறார்களோ அப்பொழுது கட்டுப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரி தோழர்ல ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு படைக்கு தளபதியாக்கி போருக்கு அனுப்புகிறாங்க. மற்ற சஹாபாக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, எல்லோரும் தளபதிக்கு கட்டுப்படணும், எல்லாரும் இந்த தலைமைக்கு கட்டுப்படணும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். போருக்கு செல்றாங்க. செல்லக்கூடிய நேரத்தில் அந்த அன்சாரி சஹாபி, தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த தளபதி, படை தளபதி, அந்த அன்சாரி சஹாபி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு கோபம் வந்துடுது. சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அவங்ககிட்ட? எனக்கு கட்டுப்படன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களா இல்லையா? சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, ஆமாம், உங்களுக்கு கட்டுப்படன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்படியானா நீங்கள் என்ன செய்யுங்க, விறக சேகரிங்க, நெருப்பை மூட்டுங்கள், அதில் நீங்கள் உள்ளே போங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் விறக சேகரித்தாங்க, நெருப்பை மூட்டினாங்க. சஹாபாக்கள் உள்ளே புகுந்து போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலே நாளைக்கு நரகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான், அதனால் நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோடு அந்த வேலையை நின்று போய்விடும். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த நெருப்பில் குதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு கால் அந்த நெருப்பு மூட்டப்பட்ட அந்த விறகிலே நீங்கள் புகுந்திருப்பீர்களானால் நீங்கள் வெளியே வந்திருக்கவே முடியாது. இந்த சம்உ தாஅத், கட்டுப்படுதல் என்பது நன்மையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், தீமையான விஷயம் இருக்கக்கூடாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கம் வந்து கண்மூடித்தனமாக சொல்லல, நீங்கள் என்ன தலைமைக்கு கட்டுப்படுங்க. இல்லை இன்னொரு விஷயத்தை விளங்கிடணும், தலைமைனா நமக்கு ஆட்சியாளரும் தலைமை தான், அதிகாரிகள், நமக்கு மேலுள்ளவர்கள், ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ஊர் தலைவர்கள், ஜமாத்துடைய தலைவர்கள், ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் என்ன சட்டம் சொல்றாங்க அதுக்கு கட்டுப்படணும். சொல்லப்போனால் ஒரு மொஹல்லாவுடைய, ஒரு பள்ளிவாசனுடைய ஆகப்பெரிய அதிகாரமே இமாமுக்கு தான் இருக்குது. மார்க்க ரீதியாக நான் சொல்லலை, மார்க்கம் சொல்லுகிறது. சுல்தான், பள்ளிவாசனுடைய சுல்தான் யாருன்னா இமாம் தான். இமாமுக்கு தான் அதிகமான அதிகாரம் இருக்குது. இமாம்களுக்கு, ஹாக்கிம்களுக்கு, தனக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பாடான ஒரு சமுதாயத்தை நமக்கு கொடுத்து சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இளைஞர்கள் கட்டுப்பாடற்ற சூழ்நிலை எதுவுமே பயன் தராது. ஒரு கட்டுப்பாடெல்லாம் எந்த காரியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஒரு கட்டுப்பாடெல்லாம் எதையுமே சரி செய்ய முடியாது. ஒரு கட்டுப்பாடு